ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் என்ன திருத்திரன் முடிச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் ஒரு அருமையான ஐட்டம் இருக்கே, இரு. டொண்டொடை, பாத்தியா? ஆஹா, உனக்கு பிடிச்ச முல்லைப்பூ. டடை, நம்ம ரெண்டு பேரையும் சண்டை போடாம சமாதானமா போக சொல்லி எப்படி வெள்ளக்கொடி காட்டுது பாத்தியா? சிரிச்சுட்ட சிரிச்சுட்ட சிரிச்சுட்டல. சமாதானமாயிட்ட. சரி சரி, திரும்ப 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 திரும்ப. நானே என் தலையால உன் கையில பூ வச்சு விடுறேன். சிச்சி, உளறேன்ல. என் கையால உன் தலையில முல்லைப்பூ வச்சு விடுறேன். திரும்ப திரும்ப திரும்ப. அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சேன். கடவுளே, ஆஹா. எப்படி இருக்கு பாரு. இததான் வெள்ளக்காரன் வெரி குட்னு சொன்னான் தெரியுமா? எப்படி இருக்கு பாரு. நல்லா இருக்கு இல்ல? நான் இது முல்லைப்பூ. அதான் அதான். ஐயோ, இப்படி மோந்து பாக்குறாளே. செத்தடா மவனே. கொஞ்ச நேரமா நீ முறைச்சு முறைச்சு பார்த்ததுனால இப்ப நீ ரொமான்ஸா பாக்குறதும் எனக்கு முறைக்கிற மாதிரியே தெரியுதா? அதுல முறைக்கிற மாதிரி இல்ல, நான் உண்மையிலேயே உங்களை முறைச்சிட்டு தான் இருக்கேன். வை ஏன்? முல்லைப்பூல வாசனையே இல்ல. என்ன போயுது? அது எப்படி ஆகுற? முல்லைப்பூல எப்படி வாசனை இல்லாம இருக்கும்? ஓஹோ, உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்குல்ல, அதனால பூவோட வாசனை தெரியல போல இருக்கு. நல்லா கமகமன்னு இருக்கு. எங்க? ஆஹா, அருமையான வாசனை. கமகமன்னு அப்படி எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஐயோ, ஆதிர ஆதிர, அமுக்காத அமுக்காத, உடஞ்சிர போகுது. சாரி சாரி, நசிங்கிட போகுது. ஐயோ ஆதிர, அப்படி பண்ணாத, உடஞ்சிர போகுது. சாரி, நசிங்கிட போகுது. நசிங்கி. பிளாஸ்டிக் பூவை வாங்கிட்டு வந்துட்டு என்னையே ஏமாத்துறீங்களா? உங்ககிட்ட எதுவுமே உண்மை இல்லல்ல? ஆதிர, நானே உண்மையோட ஒட்டுமொத்த உருவம் தானே ஆதிர. சும்மா ஏதாவது சொல்லி என்ன பிரஷர் ஏத்தாதீங்க சொல்லிட்டு. என்ன ஆதிர இப்படி பண்ற? அல்வாக்கு பதிலா கடலை முட்டையை வாங்கிட்டு வந்தீங்க. அத கூட போனா போதுன்னு நான் மன்னிச்சிட்டேன். ஆனா பொண்டாட்டிய சமாதானப்படுத்துறதுக்காக பிளாஸ்டிக் பூவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாருங்க. உங்களெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன். ஆதிர, இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத. அந்த பூவோட அருமை தெரியாம பேசிட்டு இருக்க நீ. பிளாஸ்டிக் பூ வாடவே வாடாது. நீ ஒரு தடவை அந்த பூவை வாங்கினா போதும். துவைச்சு 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 காய போட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம்ல. பூ வாங்குற செலவு மிச்சமாகும். இப்படி நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி பல ஆங்கிள் யோசிச்சு யோசிச்சு புத்திசாலித்தனமா உனக்கு பிளாஸ்டிக் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்படியே தூக்கி வீசிட்ட. இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, பூவை மட்டும் இல்ல உங்களையும் தூக்கி வீசி போட்டுருவேன். வெளியே போங்க. என்னது? நான் வெளியில போணுமா? இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்ன ரூமை விட்டு வெளியே போக சொல்றது சரியா? ஆமா, ரூமை விட்டு வெளியே போக சொல்லக்கூடாது. வெரி குட் வெரி குட். எனக்கு தெரியும். இப்ப நான் உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றேன். ஐயோ, என்ன ஐயோ? நாள் முழுக்க உங்க டென்ஷனை காட்டுனீங்கல்ல, இன்னைக்கு ஏன் டென்ஷனை நான் காட்டுறேன். ஆதிர, என்ன ஆதிர நீ? வெளியே போங்கன்னு சொன்னேன். ஆதிர, அதெல்லாம் வேணாம், சொன்னா கேளு. ஆதிர வேணாம். ஆதிர சொன்னா கேளு. ஆதிர ப்ளீஸ். ஆதிர சொன்னா கேளு. ஐயம்மா, ஆதிர கதவு தர. ஆதிர, பிளாஸ்டிக் வாங்கிட்டு வந்துட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, இந்த பிளான் சொதப்பிக்கிச்சா? என்ன இந்த ஆதிர நாம என்ன பண்ணாலும் கோவப்படுறா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாமி பையன்தான். அவன ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல. நம்ம சொன்ன ஐடியாவை கேட்டு மச்சான் சிஸ்டர் அசத்திட்டான் போல இருக்கே.
போன வேகத்திலே சந்தோஷமா கால் பண்றானே. சொல்லு மச்சான், சந்தோஷமா இருக்கியா? டேய் உன் குரல்லே ஒரு குதூகலம் தெரியுது மச்சான். அத வச்சு என்னென்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெளிவா புரியுது மச்சான். என்னோட பிளாஸ்டிக் பூ ஐடியா பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கே. டேய் சாமி உன்ன என்ன மச்சான், என்கிட்ட உன் சந்தோஷத்தை சொல்லணும்னு அப்படியே துடியா துடிக்கிற போல இருக்கே. சொல்லு மச்சான் சொல்லு. ரொமான்ஸ் ஹிமான்ஸ் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? டேய் பாவி, விட்டுருந்தா ஆதிர என் கதையை முடிச்சிருப்பாடா. மச்சான் என்ன மச்சான் ஆச்சு? ஆ? என்ன ஆச்சா? ஆ? எல்லாம் நாசமா போச்சுடா, நாசமா போச்சு. நான் சொன்ன மாதிரி சாமந்தி பூவை வாங்கிட்டு போயிருந்தா கூட சாமத்துல வாரேன் சாமந்தி பூவை தாரேன்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே வந்து ஆதிரியோட கைய கால பிடிச்சாது எப்படியாவது சமாதானப்படுத்திருப்பான்டா. ஆனா நீ கொடுத்த பாரு ஒரு ஐடியாவை. பூ, பிளாஸ்டிக் பூ. அது ஆதிர தலையில வச்ச அடுத்த நிமிஷமே அவ அப்படியே பத்திரகாளி ஆயிட்டா தெரியுமா? முதலையாவது ரூமை விட்டு தான்டா வெளியில போக சொன்னா, இப்ப வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாடா. மழையும் பனியும் பெய்யுற இந்த டிசம்பர் மாசத்துல உன் புண்ணியத்துல நான் அப்படியே வெளியில கட்டில் போட்டு படுக்க போறேன்டா. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே சாமி? நீ எல்லாம் நல்லா இருப்ப சாமி, ரொம்ப நல்லா இருப்ப. வேலை மெனக்கெட்டு உனக்கு போனை போட்டு கூப்பிட்டு ஐடியா கேட்டேன் பாரு, என் புத்திய எதால அடிக்கிறதுனே தெரியல. மச்சான் மச்சான், நீ எதாலையும் அடிச்சுக்க வேணாம். என்கிட்ட அதை விட சூப்பரான செமையான ஒரு ஐடியா இருக்கு. டேய், நீ ஏற்கனவே கொடுத்த ஐடியாவே 7 ஜென்மத்துக்கும் போதும் தெரியுமாடா. இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன். இங்க பாரு, உனக்கு நான் இப்ப ஒரு அட்வைஸ் பண்றேன். என்ன மச்சான்? கொஞ்ச நாளைக்கு நீ என் கண்ணிலே பற்றாத. ஏன் மச்சான்? நான் உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிருவேன். போன வேடா. என்னடா சாமி, உன் ஐடியா இப்படி சொதப்பல் ஆயிடுச்சு. ஐயோ. ஆதிர, என்ன பாட்டி? உன் புருஷன் வாட்டர் கேனெல்லாம் லோடு ஆட்டோல ஏத்திக்கிட்டு இருக்காமா. இன்னைக்கு மறுபடியும் அவன் என்ன பிரச்சனையை ஆரம்பிக்க போறானோ தெரியலையேம்மா. விடுங்க பாட்டி. அப்பா அப்பா பரவாயில்ல, கொடுங்க கொடுங்கப்பா. விடுப்பா விடுப்பா, நான் விடுங்கப்பா, வைக்கிறேன். நான் வச்சுக்கிறேன். நீங்க உட்காருங்க, விடுங்க. பரவாயில்ல பிரபு, அப்பா நானும் பரவாயில்ல, உனக்கு உதவி பண்றேன். ஒரு ஆளா எத்தனை கேன் தான் ஏத்த முடியும்? அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன்ப்பா, நீங்க விடுங்க. இந்த கஞ்ச பையன் நம்மள நோட்ட விடுறா. மருமவனே, நீ கடந்து கஷ்டப்படுறத பாக்குறப்போ எனக்கும் உதவி செய்யணும்னு கையும் காலும் பரபரங்குது. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாழா போன முட்டி வலி என்ன போட்டு பாடா படுத்துதே. ஓஹோ, பரவாயில்ல அத்தை, கேன் எல்லாம் ஏத்தி முடிச்சாச்சு. நீ ஒண்ணும் வருத்தப்படாத, ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியா? அப்பா தப்புச்சண்டா சாமி. ரோகிணி,